அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். பிரிஞ்சு இருக்கிறாங்க. பிரிஞ்சுட்டாரு. எங்க பிரிஞ்சுதான் அவர் கிட்ட போயிட்டாரா? மேடம் இங்கே வாங்க மேடம், இப்படி வாங்க மேடம். மாசமா இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டார். மாசமா விட்டு போயிட்டாரா? நார்மல் மாதிரி பண்ணிருச்சு. நார்மல் பண்ணுவோம். இல்லை மாசமா இருக்கும்போதுனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது போயிட்டாங்களா? ஆமாங்க. எதனை போனாரு? என்னாச்சு சொல்லுங்க. மேலே போனாரு. 5 மாதம் ஆச்சா உங்களை விட்டுட்டு போயிட்டாரா? குழந்தை வயிற்றுல இருக்கும்போது 5 மாதம் விட்டுட்டு போயிட்டாங்களா? பிடிக்க சரி ரைட். எங்கே கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கலாம். மோனை வச்சு மோனை வந்து பெருசா இருக்கு. என்ன பண்ணோம்? மோனை டேக்ஸி பண்ணோம். மேடம் இது வந்து ஒரு வாரம் டேக்ஸி பண்ணோம். சரியா? மேலே கீழே போட்டு ஆகலாம். சொல்லுங்க மேடம். இந்த மாதிரி பார்த்தீங்க இந்த மாதிரி பண்ணிடுறோம். ஒரு மாதிரி பண்ணிடுறோம். ரைட்டு. 1 2 3 பண்ணி மேடம். இந்த மாதிரி குடிப்பேன் வச்சுக்காதீங்க. அது ஏன் கையில் அமைக்கிறாரு? பண்ணிக்க. ஓகே பாருங்க. எல்லாமே கார்ட்ஸ் ஃபுல்லாக பிளாக் மேஜிக்கா இல்லை ஒயிட் மேஜிக்கா ஃபார்மா சோப். மேல் சோப் நோ, ஃபீமேல் சோப். இதுதான் கண்டுபிடிக்கலாம். இந்த பிளாக் மேஜிக்கில் ஒயிட் மேஜிக்கில் இது ஃபீமேல் சோப் வந்து இருக்கு. எப்போலேருந்து? ஃப்ரம் பர்த் மூணு ஜென்மத்திலேருந்து அது வந்து நமக்கு இருக்கு. இது கரெக்டாக கூட விடாது. தூக்குது வராது. என்ன பண்ணுறீங்க? தூக்குது இல்லையா? போய் சொல்லுவோம். ஆமாம்மா தூக்காதான் அதுக்கு தூக்காத பண்ணிக்கிறீங்க. அப்புறம் நைட் வேலை மேடம். நைட்டில் வேலை செய்வாங்களா? நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பக்கத்தில் தூக்குறீங்களா? மன அமைதி இல்லை. ஒன்றே இல்லை. ஆத்மா பார்க்குற வேலை. நல்லா புரியுங்க. மேடம் நல்லா பேச மேடம். சரி கேட்க அது மேடம் நல்லா பேசுங்க மேடம். தூக்கமே இல்லை. நைட் எவ்வளோ தூக்க மாட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஒன்னா போய் சேர்ந்ததுனாலே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். மேடம் இதான்
சரி போய் உட்காரு மேடம், போய் உட்காரு பாருங்க. இந்த மாதிரி நடக்குது. எல்லாருக்கும் நடக்க மேடம். பிள்ளைங்க கூட நடக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டே இருப்பாங்க, நைட்டு சாப்பிடுவாங்க, பசி இருக்கும். வேற எவ்வளோ மூலியமா சாப்பிட்றாங்க. பிள்ளைங்க சோறு வந்து பிள்ளைங்க குழந்தை வரும். அவங்க மூலியமா ஆசைப்படும், ப்ளே பண்ணுங்க, எல்லாம் செய்வாங்க. ஓகே, அதாவது ஆக்சலரேட் வந்து ஆம்பளைக்கு நடக்கும், பொம்பளைக்கு நடக்கும். இதான் மென்டல் பெயின். நெக்ஸ்ட் வந்துட்டு சோல் அண்ட் டார்க் எனர்ஜி. நம்ம சுற்றி இருக்கோம், வீட்டில் இருக்கோம், நம்ம உள்ளிக்கு எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி எந்த போகுது ஆத்மா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து காதில் வந்து வாய்ஸ் இருக்கும். இங்கே வா, அங்கே வா, இங்கே போ, பேசும். இதுக்கெல்லாம் தூங்காது, பேசிட்டே இருக்கும். சார் யாரும் தூங்காதுங்க, எடுத்து பேச கதை வச்சிருக்குங்க. இதுங்க நெக்ஸ்ட் வந்து ஃபீலிங் சம்பாங்க எதுவும் முன்னுக்கு சுற்றி வரும். சரியா? நெக்ஸ்ட் வந்து இன்டென்ஸ் ஆஃப் டேக்கிங் ஒன்ஸ் லைஃப். செத்து போனோம் அதே வச்சிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேனிக், ஃபோபியா. பேனிக் ஆயிடுவாங்க, முடிச்சே பண்ண பயப்படுவாங்க, ஓடுவாங்க, நீங்கள் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி ரைட். நெக்ஸ்ட் வந்து மென்டல் சிக்னஸ் கிடையாது. சொல்லுங்க மேடம். மன ரீதியாக ஏற்படக்கூடிய இது உண்மை. இது வந்து உண்மை. நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க, நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க கற்பனை பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லை, மன ரீதியாக ஏற்படும் குழப்பங்கள் உண்மை. நெக்ஸ்ட் வந்து வெரி காமன் மெடிக்கல் டயக்னோசிஸ் ஃபார் மென்டல் இஷ்யூ பைபோலார். டாக்டர் என்ன சொல்ற மருந்து என்னன்னா, என்ன பிரச்சனைன்னு சொன்னா பைபோலார் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கூட சொல்லணுமா இருக்குன்னா சிசியோஃப்ரீனியா. நிறைய ஆன்மாக்கள் உங்க கூட இருக்குன்னா சிசியோஃப்ரீனியா. பைபோலார் எப்போ நடக்கும்? பைபோலார் எப்போ நடக்கும்? கோயில அது பைபோலார். என்ன மேடம்? இது ஆத்மா குதிக்க குத்துவாங்க, என்ன போலாம் வலிக்க. அப்போ சில வார்த்தை சொல்லும், அது கொஞ்சம் ஹை லெவல் சோல் பேசும். அருள்வாக்கு சொல்றேன், அருள்வாக்கு சொல்றேன். அதாவது வார்த்தை பேசாத ஒரு அதெல்லாம் பயன்படும். சாமி நினைக்கிறது. சில பொம்பளை நார்மல் சாமி வர பூசணை பார்த்தாங்க, விட்டுடா இருக்கும். அப்புறம் வந்துடுவாங்க, பூசணை பையன் உட்காந்துருக்கும். ஆமா இல்லையா? அந்த பையன் இருக்கணும் ஆம்பளை. அப்பதான் சாமி தான் உண்மை சாமி இருக்காது. அந்த மாதிரி வேற வேலையா வேடா அந்த சாமி இல்லடா ஓடி முடிய பிரிச்சு போட்டுவாங்களா. டக்குன்னு வந்து அவன் கீழே ஏதா பண்ணியா நீங்க பேசுங்க அவனை பார்த்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் பயப்படாத பக்கத்தை பார்த்து அந்த மாதிரி இதான் வந்து பயப்படலாம். அந்த மாதிரி வரும், அப்படியே வந்துட்டே இருக்கும். யாரோ பேசுவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுருப்பாங்க. எதுனா அந்த ஆத்மோட ஆசைகளை வந்து இவங்க மூலியமா வந்து அவங்க தெரிஞ்சுறாங்க. சரிங்களா? இது வந்து சிஸ்டோபீனியா. எப்ப நடக்கும்? இது வந்து சிஸ்டோபீனியா. எக்கச்சக்கமான ஆத்மா, கண்ணை மூட முடியாது, 3 நாளே வந்துடும். இது வந்து சிஸ்டோபீனியா. இது வந்து பைபோலார். ஹியரிங் வாய்ஸஸ். எவ்வளோ பேசுறாங்க, பேசிட்டே இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தர குரல் கேட்கும். சில எல்லாம் புரிய சொல்றது புரியாது. வேற ஃபாரின் பாஸ்ல பேசுவாங்க, உடனே வந்து பேசுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்க நடக்குது, எங்க நடக்கும்? எங்க சார் நடக்கும்? அது வேற
சில சாப்பிடுவாங்க, சில சிக்கன் அடிப்பாங்க. அதை வந்து அந்த ஆத்மா வந்து இறங்கி புதி பேசு, புதி சொல்லு. எஸ் 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 உங்களுக்கு தெரியும். நீங்க ஆச்சரியம் உங்க இருக்கலாம். நீங்க 2 தோசை சாப்பிட்டீங்க, 3 தோசை சாப்பிட்டீங்க, 2 தோசை சாப்பிடுங்க. நீங்க தான் உங்களுக்கு ஆச்சரியம் தெரியல. வீட்டில் ஏற்று 4 மாடு இருக்கு, 2 கூட இருக்கு, சொல்லுங்க சொல்லுங்க. அந்த ஆச்சரியம் இருக்கு. உங்களுக்கு மேடம் நீங்க தான் உங்களுக்கு தான் ஆச்சரியம் வரும். அதான் உங்களுக்கு தான் வரும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. இப்படி பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஆத்மாவும் அதான் 2 ஃபோன் கொடுக்குது. சந்திரமுகி ரைட் ரைட். சந்திரமுகி இன்னொன்று அண்ணியே, அது பெட்டர். மூணு பேரோட ரெமோவா ரெமோ அப்படியே அதே மாதிரி நடக்குது. இல்லை நினைக்காதீங்க, அந்த போட்டோ ஆரம்பித்தா இல்லாத மாதிரி காமிச்சுவாங்க படத்துல. அது இப்படி என்ன எப்படி இல்லை அந்த படத்துல தவிர இப்படியே போட்டு இப்படி நடக்குது. 2 காமிச்சுவாங்க. உண்மையிலே அந்நியமா இருக்காங்க, ரெமோவும் இருக்காங்க, சந்திரமுகே இருக்கு. சில பேர் ஒரு கோயில் போவாங்கன்னா அந்த சூழலோட போயிட்டு வந்துருவாங்க. பார்க்கலே ஸ்டைலே வேற பார்த்தீங்களா, நான் சூழல் பார்க்குது. இதெல்லாம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஸ்பிரிட் பர்சனாலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பயப்படுவாங்க, பூமி பயப்படுவாங்க. இப்போ நிற்குது கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள, கண்ணுக்கு தெரிஞ்சவங்களால பிள்ளைங்க பயக்கிருப்பாங்க, பிள்ளைங்க என்னவங்களா. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கட்டுக்கிட்டேன் ஏன் நடக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு சைக்கோட்டிக் டிஸார்டர், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் can become a mental illness. மைண்ட் டிஸ்டர்ப் பண்ணும்போது மென்டல் இல்னஸாக கூட மாறலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் பண்ண, ரொம்ப படிக்கிறாங்க, ரொம்ப எதிர்பார்க்கறாங்க, பார்க்க முடியாம இந்த மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி கத்துவாங்க, ரொம்ப ப்ரெஷர். எக்ஸாம் பண்ண எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கு, ICCT அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட படிக்கும் போது 10th பிரான்ச் போவாங்க எக்ஸாம் நீட் இன்னொன்று இல்லை மேடம் 2 பேர் பண்ணிட்டு இருக்க டேத்தில் CBSE அப்புறம் பண்ண உங்களுக்கு அதே கன்ஃபியூஷன். இதில் போகிறதுன்னு இதில் கூட நுட்பாக இதில் கூட எச்சரிக்கை ஆகலான்னு ஒரே கன்ஃபியூஷன். அவங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க இதுக்கப்புறம் அப்பா படிக்கமா இதே அவங்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஆகணும், படிக்க முடியாது. ஃபோர்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க, அவன் பிடிக்காது பார்த்தோம்னா அவங்க இன்னொரு பண்ணி இருக்க மாட்டான். எத்தனை பேர் மெடிக்கல் போயிட்டு காசு வெளியே வந்துருக்காங்க மேடம். அவங்க இஷ்டமே இல்லை, அப்பா ஒரு ஆசைங்க, அவங்க ஆசைங்களாகலாம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? வேர் இஸ் தி வாய்ஸ் கமிங் ஃப்ரம்? நான் இதை பார்த்தேன், நான் பாம்பை பார்த்தேன், இதெல்லாம் வரும். சரிங்களா? மைண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுறது? மென்டல் சைக்கோட்டிக் மெடிகேஷன். அவ்வளோதான். மனரீதியாக இருக்கக்கூடிய மருந்துகள். சரி, நெக்ஸ்ட் வந்து மூட் ஸ்டெபிலைசர், ஆன்டி ADHD, அப்புறம் ஆன்டி ஆங்ஸைட்டி, ஆன்டி சைக்கோட்டிக், ஆன்டி டிப்ரெஷன், OCD. யாரு OCD இருக்கு? யாரு OCD? மோஸ்ட்னா உடம்பு அழுக்கா இருக்கும், கை கழுவிட்டே இருப்பாங்க, காலி பறிச்சுட்டே இருப்பாங்க, டேபிள் பறிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி கூப்பிட்டாங்க இந்தியாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போக்குவரத்து உட்காந்துட்டாங்க, பெரிய அழுக்கா இருக்கும், பறிச்சுட்டே இருப்பாங்க, எல்லாமே கையில் அழுக்காங்க. ஒரு லேடி வந்து கை கல்வி மேடம் ரேகையே கேட போச்சு. ரேகை இல்லை, நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், இங்கே பாருங்க. ரீசெண்டா 2 வாரம் போட்டுச்சு. ஒவ்வொரு கண்டிப்பாக அழுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகே வருவாங்க சார், 10 நிமிஷத்துல 1 ஹவர் கை கழுவாங்க, இருப்பாங்க.
படம் என்ன மேடம்? அந்த மாதிரி. ஸோ மைண்டு எனக்கு சர்ச் பண்ணுவோம், இதோ சக்கமாக போடணும், ஏன் வெள்ளை போடுறது, மஞ்சள் போடுறது, மைண்ட் ஒரே மாதிரி கலர் போடணும், அப்போதே ஃபேன்ஸு பேண்ட் வேறு. அந்த மாதிரி மைண்ட் எனக்கு பிடிச்சது யாரும் போட்டோம்னா ஏன் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து மேடம் பாடி மைண்ட் ஸோ நாளைக்கு மேலே போகிறது யாரு? ஸோ மைண்டு போகுது, பாடி போகுது, ஆத்மா தான் போகுது. ஆத்மா என்ன கொண்டு போதும், எது இந்த பகுதியில் நல்லது செஞ்சிருக்கணும், எது இதில் கெட்டது அதுதான் போகுது. நல்லது கெட்டதான் போகாது, நல்லது மட்டும் போகாது, ரெண்டும் சேர்ந்து போகும். அப்போதான் நீ கர்மா பேலன்ஸ் பண்ண போறீங்க, மறுபிறகு எடுப்பீங்க. பாடி மைண்டு. நெக்ஸ்ட் மனம் மற்றும் ஆன்மா. நெக்ஸ்ட் இந்த பாடி. இந்த பாடிக்கு என்ன தேவைப்படுது? பிசிக்கல் ஷேப். பொம்பளை இந்த மாதிரி இருப்பாங்க, ஆம்பளை இந்த மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் பிசிக்கல் ஷேப். நெக்ஸ்ட் ஆர்கன்ஸ் இருக்கிற உறுப்புகள், லங்ஸ், லிவர், ஹார்ட். நெக்ஸ்ட் ஃப்ளூயிட். என்ன தண்ணி சம்பந்தப்பட்ட ரத்தம், பால், பாடினா ஆர்கன்ஸ், ஆனால் ஃப்ளூயிட்னா ரத்தம் போகும். நெக்ஸ்ட் வந்து சாலிட். எது சாலிட்? போன்ஸ். இந்த பாடி வந்து சதைகள், ஆர்கன்ஸ், ஃப்ளூயிட். நெக்ஸ்ட் சாலிட். இது வேண்டாம். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பேசுனா இது ஒன்றும் வேலை செய்யும். இந்த பாடி எது தப்பு பண்ணாக்கா எது வேலை செய்யாது, மூமெண்ட்ஸ் வராது, லிவர் வேலை செய்யாது, கால் வலிக்கும், மூச்சு வலிக்கும், பிசிக்கல் பாடி. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பாடி என்ன வந்து ரொம்ப என்வாயர்மெண்ட். என்வாயர்மெண்ட் என்ன? பாடி டெம்பரேச்சர். சரிங்களா? என்ன பாடி டெம்பரேச்சர்? பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ? எப்படி தெரியும் உங்களுக்கு? பேசிக்கா அங்கே ஸ்கேன் பண்ணாங்க, இப்போதான் எல்லாம் தெரியுது. பண்ணுறது அது அம்மாயில வேணும். இது கூட தெரிஞ்சா எல்லாம் குட்டி கிட்டி எல்லாம் போகணும், அம்மாயில வேணும். இப்போ எல்லாம் பண்ணுறது இதனால தான் 4 ஏற்றமா கொண்டு தேடி தான் உள்ள வரணும், இல்லாட்டி வரக்கூடாது. ரூல்ஸ் போட்டாங்க, அம்மாயில வேணும். அப்போனா காய்ச்சல் இருக்கு, ஆனால் அந்த காய்ச்சல் வந்து வேற நாள் கூட இருக்கலாம், கோவிட் நாள் இருக்காது, வேற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் ரூல்ஸ் போட்டாச்சு, இந்த மாதிரி தம்பி தான் உள்ள வரக்கூடாது, அம்மாயில வேணும். ரைட். இந்த மாதிரி இப்போ எல்லாமே தெரியும். அந்த பாடி டெம்பரேச்சர் வந்து எங்க ஊர்ல வந்து 36.8 பாடி டெம்பரேச்சர். அந்த பாடி கொஞ்சம் சரியாதான் உள்ளுக்கிற உற்பத்திகளாம் வேலை செய்யும். லிவர் வேலை செய்யும், எல்லாமே வேலை செய்யும். ஐயா போனுச்சு வேலை செய்யாது, கீழே போனா வேலை செய்யும். 98.6. நெக்ஸ்ட் வந்து 98.4 நம்ம ஃபாரன்ஹைட். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது பாடி ஃப்ளூயிட். அது எவ்வளவு பணம் இருக்கணும்? எல்லாமே என்னது தெரியும். ஒரு ஃப்ளூயிட் pH என்ன மேடம்? 5.5. 5.5. எப்படி 5.5? எப்படி 5.5? 5.5 இருக்கலையா? என்ன படிச்சிருக்கு? என்ன படிச்சிருக்கு? 5.5 இருக்கலையா? அப்புறம் 5.5 இருக்கலையா? ஏன் 5.5 இருக்கலையானே? பிஎஸ்சி என்ன படிச்சிருக்கு? ஃபேஷன் டிசைன். அது பிஎஸ்சி அதான் கற்றுக்க மாட்டாங்க. அது இடுப்பு இப்படி அப்படி அமரலை. அது பிஎஸ்சி ஃபேஷன் டிசைன். இது போட்டு நம்ம பாடி எவ்வளோ பிஎஸ்சி இருக்கணும் ஒரு உடம்புக்கு தெரியாது. கற்றுக்குங்க. What is neutral?